தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது ஊழியத்தில் சந்திக்கும் இழப்புகள். இந்நேரம் வரைக்கும் பசியுள்ளவனுக்கும் தாகமுள்ளவனுக்கும் தங்க இடை இல்லாமலாம் இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 4:11. தேவனுடைய ஊழியத்திற்காக இழப்புகளை சந்திக்கவர்கள் அநேகமாயிரம் பேர். இந்த காலத்தில்தான் ஊழியம் செய்கிறவர்கள் செல்வ செழிப்பாக வாழ்கிறார்கள் என கேள்விப்படுகிறோம். ஆனால் ஆதிகாலம் முதல் இன்று வரை ஊழியத்திற்காக சகலத்தையும் இழந்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். இவர்கள்தான் ஊழியம் இன்றும் வல்லமையாக வளர்ந்து வருகின்றது. ஆப்பிரிக்காவுக்கு ஊழியத்திற்கு சென்று இருண்ட கண்டமாக இருந்ததை சற்று ஒளிபெற செய்த டேவிட் லிவிங்ஸ்டனின் தியாகம் உலகம் அறிந்ததே. ஆனால் அவருடைய ஊழிய பொறுப்பினால் அவருடைய மனைவி சந்தித்திய தியாகம் அநேக அறிந்திருக்க வாய்ப்பில்லை. டேவிட் லிவிங்ஸ்டன் திருமணம் செய்தது ஆப்பிரிக்காவுக்கு மிஷனரியாக சென்ற இன்னொரு மிஷனரி ராபர்ட் மபட் என்பவரின் மனைவி மேரி என்பவரை. 1845 ஆண்டில் ஆப்பிரிக்காவில் தான் இந்த திருமணம் நடந்தது. டேவிட் லிவிங்ஸ்டன் அவர்கள் எப்பொழுதும் ஊழியத்தை குறித்தும் ஆப்பிரிக்காவின் வளர்ச்சியை குறித்தும் சிந்தித்து செயல்பட்டிருந்த கொண்டமையால் அவர் மனைவி மேரி பெரிய தியாகம் செய்ய வேண்டியிருந்தது. தேவையான சத்தான உணவில்லை. இந்த நிலையில் அவளுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக 6 குழந்தைகள் பிறந்தனர். இவர்களை வளர்ப்பதும் ஊழியமும் உதவி செய்வதுமே மூச்சு என செயல்பட்டு டாக்டர் டேவிட் அவர்களை கவனிப்பதும் பராமரிற்று. எனவே மேரி அவர்கள் தன் குழந்தைகளுடன் இங்கிலாந்து புறப்பட்டு சென்றார்கள். சரியான உணவின்மை, குடும்ப சுமை, நீண்ட கால தனிமை ஆகியவற்றில் பாரத்தால் 42 வயதிலே மரித்தார். ஏழ்மை வாழ்க்கை பாரத்தால் கவலைப்பட்டு மரித்திருந்தாலும் கிறிஸ்துவின் வருகிற போது தனது கனவுடைய ஊழியத்தால் மாற்றம் பெற்ற பெரிய சேனையை பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கும். ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டு பாரம் சுமந்து வாழ்கின்ற யாவருக்கும் ஜீவகடம் கிடைக்கும் என்று நம்பிக்கையுள்ளே வாழ்வோம். தேவன் உதவி செய்வராக. இந்த நாளின் செய்தியை கேட்டு உங்களையும் இந்த நாளை பிறந்த நாளையும் திருமண நாளை காண்கிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.